சத்தியலோகம் சென்று சதுர்முகனை கண்டறியும் சென்று வைகுந்த வாசனை போற்றி கைலாயம் சென்று கைலாசநாதனை கண்டு ரசித்து ஆகாய மகன் புலர் முதலின் கரம் நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தை தங்கினால ஒரு கலைஞர் ஒன்று செய்யாவிட்டாலோ என்னுடைய சிரமணப்பட்டது என்னாச்சு? சரி, ஒண்ணு உடஞ்ச பாடு தெரியல. சிரஸ் வெடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த சாமான் சட்டை போட்டு இந்த இப்பதான் வெளியில வர இவன் நேரம் அந்த பைய கிடந்து கட்டிட்டு இப்பதான் வரேன், வந்த உடனே அந்த தலை வெடிச்சு வேணுமா? சரி, அப்படியே இருக்கட்டும். பழவாத்திய கலைஞர்களே, உங்க ஆசைப்படியே என் தலை வெடிக்குதுன்னே வைங்க. அப்படியே என் தலை வெடிச்சு நான் மேல போனாலும் சத்தியமா நான் மட்டும் தனியா போக மாட்டேன். பூண்டோட முதல்ல உங்களையா தூக்கணும். என்னன்னு வெள்ள சேவலா சண்டால பாவியில அந்த கிழமை கூறுப்பாங்க. நீங்க பாவம் அந்த பிள்ளைய போட்டு சிங்கிலியாட்டு ஆட்டுறீங்க. நான் பாருங்க, நாளைக்கு நம்ம தான் போறோம் நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும், அது இருக்கட்டும். பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யல அப்படின்னாலும் என்னுடைய சிறந்தாகத்தில் வெடிக்கும். கண்டிப்பா நம்ம கழகம் கிடைக்காம இருக்குமா? கழகம் 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 கிடைக்க வேண்டும் என்று வார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் என்பது கழகம் தேர்தலே சிறப்பாக நடைபெறும் என்று வார்த்தால் மூல முதற் பொருள் எழுவோம் நினைவோம். அன்னை வயிற்றில் கொண்டு தொலைப்போம் போகா பேரும் நல்ல குணமதிக மாவரனை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்ல கிழமைகள் அந்த விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். எத்தனையோ மேடை ஏறிட்டான். ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி எனக்கு பதஷ்டமாவே இருக்கு. என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கிட்டு உட்கார்ந்துருக்கத உள்ள அண்ணன் தம்பி மாமா மச்சான் உட்கார்ந்து வேட்டு போட்டா யாருக்கு அப்படியாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வேட்டு போட்டாங்க சொல்றது. உட்கார்ந்துருக்கிறதுலாம் என் தாய்மார்கள் எல்லாம் அப்படி சொந்தக்காரங்களா உட்கார்ந்துருக்காங்க. அதனால ஒரு மாதிரியாவே இருக்கு. இத்தனையோ அதனாலதான் நான் கோயில பார்த்தே பாடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அந்த நாளும் இடும் குறிஞ்சி முருகபெருமான் குடிகொண்டு அகரமாகி அதிகமாக அகமாகி அயனமாகி அரியனமாகி அரணனமாகி அவர் மேல இகரமாகி இவையனமாகி இனிமையாகி வருவோனே இருநிலையில் ஈர்வாழ எனது முறையான மகள் யாரும் மறுநாடி மகிழி குடிவினை மனமுறை கேட்ட நல்ல பூஜை மகிழ்ச்சிக்கான ஜெயக்கு தகுதி மீ தோதி திமையாடுகளோட திருமணிக்கான பழமுதிர் சொல்லை மல்லிமி சென்னை பெருமாண்ட எனது ஆறுமுகனை, அந்த கண்ட கடவுளை, அந்த சேயோனை, அந்த சண்முகனை, அந்த சரவணனை, அந்த பஞ்சாமிர்த பிரியனை, அந்த பழனி ஆண்டவனை, இதெல்லாம் ஒரே ஆள் தான்.
முருகப்பெருமான். அவரை வணங்கி பிறகு நமது கழகத்துக்கு இதன் வழிவிட்டு நான் கவனிக்கலாம். அதற்குண்டாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கிராமிய பாடகர் மற்றும் எனது மரியாதைக்குரிய அந்த அன்பு மைத்துனர் அன்மீகநாதன் அன்பு மைத்துனர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வருகிற இந்த அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மாறுத நன்றி என்று கிடந்த வணக்கம். பாட்டு பாடி சரியா பாடியாகணும். அப்புறம் சிறந்த முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் AK மீடியா வீரமங்கலம் அன்பு அண்ணார் உடன்பரப்பு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். எத்தனை பாடுவல்ல உங்கள் முத்துக்குமரனுக்கே அத்தனை பாடலிலும் பெரும்பத்தி சுவையிருக்கு. சிங்கமும் இனித்திட தேனனை நினைத்திடுவோம். பக்தி பொருளும் அந்த வாழ முருகனை பாடி படிவிடுவோம். எத்தனை பாடலையா உங்கள் முத்துக்குமரனுக்கு அத்தனை பாடலிலும் பெரும் பக்தி சுவை இருக்கு. நீத்திட குணனை நினைத்திடுவோம். பக்தி பொருளும் வாழ முருகனை பாடி எத்தனை பாடலையா ஒரு முத்துக்குமரனுக்கு. தமிழ் பாரத குமரன் உள்ளம் கழிப்பாடும் அந்த புள்ளி மயில் மீது வடிவே புள்ளி விளையாடும். பள்ளியை வாழை கொண்டொருக்கத்து காட்சியளித்திடுவான். அதை வள்ளலை போல கருணைகளெல்லாம் பள்ளி வழங்கிடுவான். எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு. படை வீடு ஒரு படை வீடு ஊட்டும் மலையோடு முருகனை போற்றி புகழ்வாடு. சொந்த நடை தமிழ் திருப்புகள் சந்தனவன் வருவார். சிந்தை குழந்திட சந்தனமும் நல்லருளை தருவார். எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு. அத்தனை பாடலிலும் பெரும் பக்தி சுவை இனித்திட குணனை நினைத்திடுவோம். பக்தி பொருளும் வாழ முருகனை யாருமே ஒரு ஆணை நன்றி 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 கைதட்டி உற்சாகம் செய்த துணை என்று சார்ந்த உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கிடந்த வணக்கம். கைதட்டுவோமா வேணாமா அப்படின்னு
யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அத்தனை என்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. சேர்க்கும்படி மலர் மாலை அணிவித்து மற்றும் கைத்தறியடி அணிவித்து விரும்படுத்திய அன்பு உறவினர் மைத்துனர் குடும்பத்தார்களுக்கு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்க, உண்மையிலே இந்த எனக்கு நம்ம புள்ளதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டு புள்ளதான் அதனால கைதட்டணும் அப்படின்னு வந்திருக்க நடிகர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தும் பொழுது உண்மையிலே கைதட்டணும். ஏன் தெரியுமா? அப்பதான் வந்திருக்கவங்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தும் பொழுது அவங்களுக்கு போர்த்துற பொன்னாடையை உட்கார்ந்துருக்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இல்ல அப்படின்னா வந்தவங்களுக்கு இப்படித்தான் எல்லா ஊர்லயும் போத்துனாங்க, அப்ப நம்ம ஊர்லயும் ஒரு கடமைக்கு போத்திடுவோம் அப்படிங்கிற கடமைக்காகத்தான் போத்துறாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் மற்றவர்களுக்கு எல்லாம் வரும். அதனால பொன்னாடை பொருத்தும் பொழுது கண்டிப்பா எல்லாரும் கை தட்டி ஒரு பார்ப்போம். எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கீங்க, ஆனா முக்காடு தான் எல்லாம் மதம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற மாதிரி சரி கட்டும். இந்த பொன்னாடை வெளியே வரை போய் போத்திக்கிட்டா தேவையும் பேசுவான். முழமுதலை உணர்வை கலங்கணமத்தாரும் முற்றமெங்கும் மறந்து எங்கள் சிட்டிலை கொண்டு கிழங்குகளில் தேனெடுத்த வளம்பாடி இடிப்போம் கும்புரியின் கும்புடிந்து வேம்புதினை இடிப்போம் செழு முரங்கு ரேமாவின் பழங்களை வந்தடிக்கும் தேனடர் செல்வகாசம் ஆணிகளில் வெடிக்கும் வளைவோடை மகராசர் குருமலீசர் வரம் பெருகும் திரிகூட மலையங்கள் மலை என்று பாடினாரே திரிகூட ராசப்ப கவிராயர். அது காட்டிலும் பெருமையான அழகான அற்புதமான இயற்கை நிலவு இந்த பெருமையான குழந்தைகளத்தை பூ மாலையில் ஒரு மல்லிகையாக நினைக்கும்.
பெருமையான அழகான அற்புதமான இயற்கையிடம் இந்த பெருமையான அழகான அற்புதமான பொருளினிடத்தை வர்ணித்தாலும் மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் தாயில் சிறந்த கோவிலமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்லுக்கு 10 மாதம் சுமந்து ஈன்று பெற்று எடுப்பது தாயப்பட்ட தாயை பற்றி போற்றி புகழ்ந்து வணங்கி பாட வேண்டும் என்ற காரணத்திற்காக அம்மா அம்மா முன்னோரு நாள் சுமந்து முச்சடைக்கு பெற்றெடுத்த பலநூறு ரவம் இருந்து புக்குவமாயின்றெடுத்து மறுவையும் தொழுவையும் நானுரங்கையினவட்டி காட்டுவையும் வீட்டுவையும் நித்தியம் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீரானு சொல்லி தெரியம்மா அம்மாவே ஒரு சாமி உனக்கு ஈடாகுமா அப்பவோ அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பவன் வேகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பா ஒரு ஊரத்தோ நாடின ரொம்பெல்லாம் வாசம் உயர்வத்துளிதப்பா நாம் படிக்கும் 10 மாசம் என்ன சுமந்து கண்டுக்கு முன்னால எல்லாம் பாராட்டது திரத்து மாறு கண்டுக்கு முன்னால சூராம தொட்டி கொடி அடுத்தடுத்த அம்மா கண்களுக்கும் பாராம கண்ணீர் நீ இல்லாம பாரசூர ஒட்டி வரத்த அம்மா அன்புக்கு முன்னால சும்மா அன்புக்கு முன்னால அத்தனை சும்மா காட்டி குறிச்சி சொல்லி கொடுத்த குறிச்சி ஒரு பொண்ணு வளர்த்த காட்டி குறிச்சி சொல்லி கொடுத்த நாடம் குறிச்சி ஒரு பொண்ணு வளர்த்த கடவத்தி அடவை நட்டு கால் சட்டி கொடுத்து சிறுவாறு வச்சு பொண்ணு வாங்கி கொடுத்த கொஞ்ச அம்மா
உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன் காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரு சொன்னார் காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரு சொன்னார் அம்மா பழுத்த வந்திருக்கார் பரிமக சும்மா பழுத்த வந்திருக்கார் தாய்மக சும்மா என்ன பெற்ற அம்மாவே என்ன பெற்ற அம்மாவே இலக்கும் நொடியிலே போனே நீங்க மாறி இருக்க நீ வந்து நீ சொல்லாம அன்பு உள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கிடந்த வணக்கம். பாடலை பாராட்டி உருவப்படுத்திய அன்பு மாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனம் இந்த நன்றி நன்றி கிடந்த நல்ல கண்ணார பாத்துக்க. இப்படி அந்த தாயில் சிறந்த குழந்தைகளை தந்தை சொல்லுக்கு மந்திரம் என்று சொல்லிக்க 10 மாதம் சுமந்து ஈன்ற பெற்றெடுத்து அப்பேற்பட்ட தாய் பெருமையை பாடினாலும் கூட பெருமையான அழகான அற்புதமான குழந்தை நிலத்தை மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்று வார்த்தான் நீலவான ஓடையில். தலைவா துண்டு கட்டியிருக்க தலைவா தலப்பா கட்டியிருக்க பாருங்க கவனிக்க முடியல இல்ல. நான் வரைந்த பாடல்கள் நீளம் போட்ட கண்ணில புறாமல் வந்த கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி அவமோகந்தா கண்ணேனி போகையில கொஞ்சம் கொலுசாக ஏமானந்தா மழை வேண்டா தானே முன்வாசோ ஒண்ணு நினைச்சாலே பூவசந்தா
பூத்திருப்பேன் போல சேர்ந்திருப்பேன் வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது கண்ணனுக்கு சொந்தமே மேகமே மேகமே பள்ளிலா தேயுதே தேகமே தேயும் தேன்மொழி வீசுதே மேகமே மேகமே பள்ளிலா தேடும் கண் பாதை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ பெரும் மாயமானதோ தேடும் கண் பாதை தவிக்க துடிக்க நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் நீலவான ஓடையில்
நன்றி நன்றி நன்றி. இப்படியே பிரமையான புரிநிலையத்தை வர்ணித்துக் கொண்டு இருக்கிற அவரது ஆளும் காலதாமதம் காரியக்கேடு பாடலை பாராட்டி அன்பு பெரியம்மா அவர்கள் சார்பாக பேரை சொல்லவா? என்ன அப்படி முடிக்கிறீங்க? தேவகோட்டை சென்ட்ரி குரூப்ஸ் நாரதர் ரஞ்சித் கணேஷ் என்ன எழுதிருக்கியா? கார்த்தியா கார்த்தி பாபு சதீஷ் பூம்பாறையில் ஒட்டு வச்ச அதுவா பாடுவோம் கண்டிப்பா பாடுவோம். இந்த ஆளும் அன்பு வழங்கிய அன்பு பிரியம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஒரு 500 ரூபாய் கொடுப்பேன்னு நினைச்சேன். பெருமையான அழகான அற்புதமான குழந்தை நிலத்தை வரைந்தால் வரைந்து கொண்டே இருக்கலாம். நாளும் காலதாமதம் காரியங்கள் என்பதற்கான ஏதோ சத்தம் என்னமா உள்ள சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமாவா? ஆளோடம் சோ இன்னொரு ஒருமையான சாரீரம் குயிலின கோசை பொன்னின்மணி கிண்கிணி சிலமொழி விளம்ப மின்னமணி மேகலையில் விழுந்த ஒளிப்ப சின்னமணி உண்டு சில சேடிகள் சூழ அன்னம் நல்ல என வாமன உரைத்தார் அழகு வாய்ந்த சிறு பெண்கள் அன்னப்பறவைகளை போன்று நடந்தும் தொற்று உண்மையில் அவர்கள் பெண்கள் தான் விமர்சைகளும் காண நின்று எண்ணி கடவுள் தெரியுமான் போல அந்த பெண்மணியானின் சாரீரத்தை பார்க்கின்ற பொழுது வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே காவலாளி ஒருத்தர் இருக்காருல்ல? ஆமா காவலாளி ஏன் இப்ப கதை நடந்து கொண்டு இருக்கிறது சரியா? வந்து ஆட்டமாடி பாட்டு பாடி ஆரம்பிச்ச வந்திருக்காரு. அவர் எனக்கு தெரியாது, முக்காலம் முனிவருக்கு தெரியாதா? உள்ளதா இருக்காரு. ஆனா அந்த சத்தம் எனக்கு கேட்கல. காவலாளி சத்தம் கதை நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தேவையில்லை. சத்தம் வந்தாங்க. காவலாளி சத்தம் இது போட முடியாது போயாவா? போட முடியாது போயாவா? ஏன் போடாம உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்களா ஏதாவது ஒண்ணு போட்டு சரி நான் கேட்கிறேன் தம்பி. இவர் போட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு என்ன ஆணவம்னு கேட்கிறேன். ராஜ நடிகராக நடிப்பாரு. வள்ளி திருமணத்தில் ராஜபாட்டு போடுவாப்ல, அர்ச்சந்திரால விஸ்வாமித்திரன் போடுவாப்ல, சத்யாவஞ்சத்துல எமதெருமை போடுவாப்ல. வேஷம் போட்டுதான். ஆமா இல்ல வேஷம் போட்டதான் அனைத்து நாடகமும் எல்லா நாடகமும் தெரியும். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னா இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான், பாராட்டக்கூடிய விஷயம். நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப காவலாளி நான் நாரத மகரிஷி, எனக்கு அடிபடிச்சுதான் நீ போகணும் சரியா? சரி நான் கேட்கிறேன் இருப்பாரு. நான் கேட்கிறேன் சத்தம் போட முடியாதுன்னு சொல்லணும்னா உனக்கு ஒரு தலக்கணம் இருக்கணும். உனக்கு என்ன தெரியும்? நீ இவ்வளவு தலக்கணமா இருக்க என்ன தெரியும்? பாருங்க யமவட்டம் இருக்குல்ல, யமலோகம். ஆமா யமலோகத்துக்கு நான் சென்றா திரும்பி நான் கீழே வந்துருவேன். ஆமா நீ ஓனா வர முடியுமா? எங்களை எங்க போறியா? இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க வாயை கொடுத்து மாற்றாமோ பாருங்க. அப்பேற்பட்ட மேன்மைக்குரிய வேண்டாம். அப்பா எவ்வளவுனே என்னை பார்த்தா எந்திரிச்சு நிப்பான். அப்பேற்பட்ட மேன்மைக்குரிய என்னை பார்த்து நீ போட முடியாது போயான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன தெரியும்? இருங்க போகக்கூடாது. நான் ஒரு வாட்டி கேட்க பப்புனு ஏய் ஒரு வாட்டி சோப்பு போடுப்பா. ஏய் உங்க அப்பனை தைக்கலாம் கூட்டு போது சொல்றா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுத்தமா காணும் சாமி வரட்டும். எங்கள்ட்ட நம்மளுக்கு வேணாம். அப்படி என்னன்னா கேளுங்க. என்ன ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்? முதல்ல தெரியும். என்ன தெரியும்? நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் 18 புராணம் பேச நான் பேசுவேன். அவரும் பேசுவாப்ல, சத்தியமா அவரும் பேசுவாப்ல. புராணம் கூட படிச்சிருக்காரு அவரு. வேதவியாசர் வகுத்தறிய மொத்தம் 18 புராணம் தான் சாமி. அது அப்ப சரி இந்த கொரோனா வந்துல அவர் சொந்த புராணம் நொந்து எழுதிருக்காப்ல 19. இல்ல கொரோனால கருவாடி வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தாப்ல. அது இல்ல கருவாடி கொத்தனாரு. சரி 50 காப்பியம் நான் பேசுவேன். அவர் பெருங்காப்பியமே பேசுவாப்ல. 50 காப்பியம் பேசுவேன். அவர் அதை காட்டி பேசுவாப்ல. நான் அடுத்து சொல்றேன். ஏங்க இதிகாசம் பேசுனா பேசுவாப்லையா? ஏன் இடியே ஒதுங்கி போற அளவுக்கு பேசுவாப்ல. 10 பாட்டு 10 தொகை 10 தொகை நம்ம கூடியாக சொல்லணும். ஆமா உண்மையில நான் சொல்றேன். நீ இவ்வளவு வேஷம் போடுற, அதனால நீ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல கொஞ்சம் வாங்க சொல்லுங்க. இவ்வளவு வேஷம் போடுற நீ இதெல்லாம் நீ தெரியும். ராஜபாட்டு போற அதெல்லாம் தெரிஞ்சிருப்ப. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அதெல்லாம் பாத்துக்கேன். ஆனா பாருங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காவலாளுடைய வேலை என்ன தெரியுமா? என்னங்க வேலை? நான் கிளம்ப வரேனா
நான் கிளம்புறேன் இல்ல. ஆமா. அப்ப முதல்ல அவர் என்ன செய்யணும் தெரியுமா? என்னங்க செய்யணும்? எனக்கு இந்த சந்தனத்தை பூசி விடணும். ஓஹோ, சரி சரி. பூசி விட்டாரா? பூசினாப்லையா? செய்யலையா? இந்த பூவை எனக்கு அவர் கட்டி விடணும். கட்டினாரா இல்லையா? அதையும் செய்யல. இந்த வீணை எனக்கு மாட்டி விடணும். ஆமா, அதையும் பண்ணாரா இல்லையா? அதையும் பண்ணல. என்னத்த சோத்த தின்னா என்னத்த எதுவும் செய்யல. நான் வெளியே எதுவும் போனா குட்டிடுவோமா? கை எப்படி சைஸா இருக்காங்க? கூட வரணும்னு சொல்றேன். கூட வரணும். சட்டை கேட்கும் போது ஆளோட சோற போடணும். சரி இருக்கட்டும். இருக்கட்டும். இந்த ஆளு வெளியில வரட்டும், கண்டிப்பா சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இருக்கேன். இதனால இப்படிப்பட்ட சாரீர வளமை படைத்த அந்த பெண்மணியாரின் சாரீரத்தை வர்ணிக்கணும். எப்படி நதியோரமா இனிய தமிழ் மக்களே, நாளல் ஒன்று வாரம் கொண்டு நாட்டியம் ஆடுது ஆனந்த ஆனந்தம் என் சொல்
விழாடன் தன்னை நீத்த போகலாம் நினைக்கிறேன். தங்க முழங்கு விழாடனை நீத்த போகலாம் பங்கு வேளரும் உறங்காது. பொழுதுனாலும் முடியாத திங்கள் உறங்கும் புல் உறங்கும் சில காலம் உறங்கும் ராக்காலம் கண்கள் இரண்டு உறங்காத என்று உறங்காமல் கூவிக்கொண்டிருக்காள் கோகிலவாணி சுந்தரவள்ளி ஆளோளம் ஆளோளம் சோ என்ற பெண்மொழியாக சரியத்தை இறுதியாக ஒரே ஒரு இருக்கும். கோடியருவி கொட்டுடே அடி எம்மேல அது தேடி முசுர முட்டுடே நீது உம்மன முழக்குழவியலுக்காக ஒளியா கொண்டவரே மனசோடு தொலைவோட்டு என்னையே கண்டவரே கண்ணு மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி அந்த உறவே நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசாவ மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால காணும் அதுக்கும் மாடி தொடுச தோணும் அழகாய் தூக்குவே சுகமாய் பார்க்குவே அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் தந்தாடுவே கூட மேல கூட வச்சு கூட புறவே கூட கொஞ்ச நாள் வேற குட்டு கிட்டு போனாலும் சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி வேதனைதான் வாழ்க்கை என்றார் தாங்காது பூமி சொல்லாத காதல் எல்லாம் கல்லறை எல்லாம் சிறுமி நீருக்கு பேரு தூரம் எல்லாம் தெரியாதும் உன்னாலே உள்ளுக்குள்ள கண்ணீரோட போராட்டும் ஆறாது உணப்பு என்ன கொள்ளட்டும் கருவறுத்தவளே கருவில கண்ணாலே காக்கும் என்னண்டி கால் குளங்கடி பின்னாலே கோடி அருவி கட்டுமே அடியேல நள்ளிரவும் வெட்டமட்ட பாட்ட விழுந்து பாராயும் இல்லாமல் சேராது அதை பார்த்து நானும்
இப்பேற்பட்ட அழகிற்கும் பெருமைக்குரிய பெண்மணி யாராக இருக்கக்கூடும் என்று பார்த்தால் ஆதியிலே மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணிலிருந்து தோன்றிய அமிர்தவல்லி சுந்தரவேந்தர் பெண்களில் மூத்தவன் அமிர்தவல்லியை முருகபெருமானது இளையாக சுந்தரவல்லி வேடுவ தலைவன் நம்பிராட்சியின் வளர்ப்பு மகளாக உணர்ந்துள்ளவளை முருகபெருமானுக்கு திருமணம் செய்ய நெருங்கிவிட்டதாக வழியிற்கை சென்று முதலில் இந்த கழகத்தினை ஆரம்பிக்க வேண்டும். சுந்தரம் சுந்தரம் நிறைந்த தகும்பும் பொன் சிறந்த மகளிர் ஏன் வந்தால் இதற்காக வந்தால் அதற்கும்பாக வருகிறார் வனக்காவலாளி. அவரை சந்தித்து விட்ட பிறகு நமது கழகத்துக்கு எதுவும் வழிகிட்டுதான் என்று கவனிக்கலாம். நாராயண